ஆனால் அதை தொட ஆரம்பித்தவுடன் தான் தெரிந்தது இது ஒரு பெரிய கடல். நான் ஏதோ நீச்சல் குளம் என்பதைப் போல அல்லது ஆற்றிலே நீந்துவதைப் போல எண்ணி இறங்கியதற்கு பின்னால் தான் அது கடல் என்று தெரிந்தது. காரணம், 2 பேரும் பறந்து விரிந்த அறிவு பெற்றவர்கள், 2 பேரும் நாடாண்டு இருக்கிறார்கள், 2 பேரும் இலக்கியவாதிகள். இதெல்லாம் ஒப்புவமை. இலக்கியத்திற்கு நோபல் பரிசு பெற்ற முதல் அரசியல்வாதி வின்ஸ்டன் சர்ச்சில் தான். தலைவருக்கு அது கிடைக்கவில்லையே தவிர அதற்கான தகுதிகள் உண்டு. இப்படி ஒப்பிட்டு பார்க்கிற போது சர்ச்சிலிடம் இருந்த சில குறைகள் கலைஞரிடம் இல்லை, கலைஞரிடம் இருந்த சில நிறைகள் சர்ச்சிலிடம் இல்லை. எனக்கு வழிகாட்டியாக இருந்த பேராசிரியர் ரொம்ப கடினமான தலைப்பை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று கொஞ்ச நாளில் விலகி கொண்டார். ஏன் இதை இப்போது நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், உலகத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு தலைவனோடு நம்முடைய தலைவரை ஒப்பிடுவது அவர்களை மிகைப்படுத்த அல்ல, அதற்கான தகுதிகள் அவருக்கு இருந்த காரணத்தில். ஒரு எழுத்தாளராக, சமூகத்தில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய எழுத்தாளராக, விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய பேச்சாளராக, அழகு நயம் ததும்புகின்ற கவிதைகளை எழுதுகிற கவிஞராக, வசனகர்த்தாவாக, அதே நேரத்தில் ஒரு பெரும் போராளியாக, அதுதான் கலைஞருடைய நிரந்தர அடையாளம் என்பது அவர் கடைசி வரை போராளியாக இருந்தார் என்பதுதான். என்னுடைய மனங்கவர்ந்தது அதனால்தான். நான் கல்லூரி படிக்கிற நாட்களில் பள்ளியிலிருந்து கழகத்தின் மீது பற்று உண்டு. என் தாய் கற்றுக் கொடுத்ததினால் வந்த கழகத்தின் பற்று அது. ஆனால் கல்லூரியிலே நான் தீவிரமாக ஈடுபட்டு அவசர காலத்தில் மிஸ்ஸாவிலே செல்லக்கூடிய அளவிற்கு காவல்துறையினரால் கண்காணிக்கப்பட்டு நான் ஓராண்டு காலம் சிறையில் அடைபட்டேன் என்றால் கலைஞர் மீது கொண்ட காதல், கலைஞர் மீது கொண்ட ஈர்ப்பு, அவருடைய வீரம் செறிந்த உரைகள், அவருடைய திரைப்படத்தினுடைய வசனங்கள், அதில் இருந்த கருத்து செறிவு, இதுதான் ஒரு இளைஞனை ஆக்கிரமிக்கும் அல்லது ஆட்கொள்ளும் என்பதற்கு உதாரணமாக என் போன்ற பலர் கிளம்பினோம். இதையெல்லாம் விட மிகப்பெரிய சிறப்பு, அப்படி ஆர்வத்தோடு வந்த எங்களை அரவணைத்தார் கலைஞர். அதுதான் தாய்மை பண்பு. அண்ணாவிடமிருந்து அவரிடம் வந்த குணங்களில் ஒன்று அந்த அரவணைக்கின்ற தன்மை. எதிரே இருக்கிற மற்றவர்களுக்கும் எல்லோருக்கும் பொதுமக்களுக்கும் சேர்த்து சொல்வேன், எல்லா கட்சியிலும் ஊழியர்கள் கூட்டம் என்று சொல்வார்கள், தலைவர்கள் தொண்டர்கள் என்பார்கள். ஆனால் திமுகவில் மட்டும்தான் அண்ணன் தம்பி என்று நாங்கள் அழைப்போம், செயல் வீரர்கள் கூட்டம் என்று அழைப்போம். யாரையும் தாழ்த்தி எங்களுக்கு பழக்கம் இல்லை. அப்படி ஒரு பாசத்தை அண்ணா வளர்த்தார். ஒரு தாய் வயிற்றிலே இத்தனை பிள்ளைகள் பிறக்க முடியாது என்ற காரணத்தால் பல தாய் வயிற்றிலே பிறந்தோமே தவிர நாம் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்று சொன்னாரே, அது நடந்தது. எனக்கு உடன் பிறந்த அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது. என்னை பெற்ற தந்தையை நான் பார்த்ததில்லை, சித்தப்பா பெரியப்பா கிடையாது, சொல்லிக் கொள்கிற அளவிற்கு பெரிய உறவுகள் கிடையாது நான் பெற்ற பிள்ளைகளை தவிர. தாயும் இல்லை, பின்னர் மனைவியும் இல்லை, ஆனால் நான் தனி மனிதன் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான அண்ணனும் தம்பியும் எனக்கு இருக்கிறார்கள். அதுதான் இந்த இயக்கம் தந்தது. வேறு எந்த கட்சியில் இந்த சிறப்பு இருக்கிறது சொல்லுங்கள்? பதவியில் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், ஆனால் அடுத்த தெருவிலே கூட அவர்களுக்கு வேண்டியவர்கள் இருக்க மாட்டார்கள். எனக்கு தமிழ்நாடு முழுவதும் இல்லை, உலகமெங்கும் தமிழ் பேசுகிறவர்கள் இடத்துல எல்லாம் அண்ணன் தம்பிகள் இருக்கிறார். இதுதான் இந்த இயக்கம். அதை அண்ணா உருவாக்கி கட்டி காத்தார் கலைஞர். 5 தடவை முதலமைச்சர் என்றீர்கள், 50 ஆண்டு காலம் இந்த கட்சியின் தலைவர். சாத்தியமே இல்லை, யாராலும் முடியாது. 50 ஆண்டு காலம் போராட்ட காலங்களில் வழிநடத்தி இருக்கிறார். அவருடைய திரைப்படங்கள் இன்றைக்கும் நின்று நிலைத்திருக்கிறது. பராசக்தி எப்போது வந்தது? 1952 ஆண்டு. சற்றேறக்குறைய 75 ஆண்டுகளை தாண்டி விட்டது. இன்னமும் அந்த படத்தை பார்க்கிறோம், அந்த பாடல்களை கேட்கிறோம். அவர் எழுதிய பாடல்களும் வசனங்களும் இன்றைக்கும் திரைப்படத்திற்கு போகிறவர்கள் பேசி காட்டக்கூடிய வசனமாக இருக்கிறதே. வேறு யாருக்கு உண்டு இந்த சிறப்பு? அவைகளெல்லாம் வெறும் வசனங்கள் அல்ல, நடைமுறை. சமுதாயத்தில் இருந்த இழிவுகளை மக்களுக்கு புரிய வைக்கின்ற வகையிலே அவர் அண்ணாதான் முதலில் கலைத்துறையை தேர்ந்தெடுத்தார். மக்களிடம் பிரச்சாரத்தை கொண்டு செல்ல அவர் நாடகம் நடத்தினார், பின்னர் கலைஞர் நாடகம் நடத்தினார். அதே போல மற்றவர்களும் நடத்தினார்கள். அண்ணா பின்னர் திரைத்துறைக்கு வந்தார். அடுத்து கலைஞரும் வருகிற போது தன்னை விட இவர் மிகச் சிறப்பாக செயல்படுகிறார் என்று அவருக்கு ஊக்கம் தந்து விட்டு அண்ணா அதிலிருந்து ஒதுங்கி கொண்டார். அண்ணாவினுடைய ரங்கோன் ராதா படத்திற்கு வசனம்
தலைவர் கலைஞர் எழுதியது. அந்த படத்திற்கு பாடல்கள் எழுதியது தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த அளவிற்கு தனக்கு கீழே இருந்த ஒரு தம்பியை, தன்னோடு வளர்கின்ற ஒருவரை தன்னிடத்திற்கு கொண்டு வந்து பார்த்த அந்த தன்னிகரற்ற குணம் அண்ணாவுக்குத்தான் இருந்தது, அது கலைஞருக்கும் இருந்தது. இப்படி அரவணைத்து கொண்டு செல்லுகின்ற ஆற்றல் தான் ஒரு இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பலம். இயக்கம் மேடைகளில் வளர்ந்தது பேச்சால், பின்னர் நாங்கள் எழுதிய எழுத்துக்களால். ஆனால் கட்சி உள்ளுக்குள்ளே பலப்பட்டது அண்ணன் தம்பி என்ற குடும்ப பாசத்தால். இதை கட்டி காத்த காரணத்தால் தான் அவர் தலைவர் என்று எங்கள் நெஞ்சத்திலே நிலையாக குடிகொண்டிருக்கிறார். ஆண்டுகள் 8 உருண்டோடி இருக்கின்றது. அவர் மறைந்து இல்லை, அவர் மறைய மாட்டார். இன்னும் 100 ஆண்டுகள் கடந்தாலும் கலைஞர் என்ற தலைவன் வாழ்வார். முதலமைச்சர்கள் வரலாம் போகலாம், காலம் நினைவிலை வைத்திருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்காது. அப்படிப்பட்ட அந்த நிலையில் நாங்கள் ஏன் இன்றைக்கு அவருடைய புகழினை போற்றுகிறோம் என்று சொன்னால், அதோடு சேர்ந்து எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். அவருடைய அணுகுமுறை என்பது வித்தியாசமாக இருக்கும், யாருடைய மனதும் புண்படாது. நான் இப்போது சட்டப்பேரவையிலே தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் தர வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேறிய போது எண்ணிக்கொண்டேன், யாராவது அதை குறிப்பிடுவார்கள் என்று. யாருமே குறிப்பிடவில்லை. மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய பாடல்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து என்று தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அண்ணா காலத்து கனவு அது. ஆனால் அண்ணா மறைந்தவுடன் அதை உடனடியாக நெஞ்சத்திலே தாங்கி கலைஞர் அவர்கள் எந்த பாடல் தமிழ்த்தாய் வாழ்த்தாக இருக்கக்கூடும் முடியும் என்று எல்லா பாடல்களையும் ஆய்ந்து அறிந்து அதற்கு தேர்ந்தெடுத்த பாடல் தான் நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ்த்தாய் வாழ்த்து நாம் அனைவரும் பாடுவது. அந்த நாளில் MS விஸ்வநாதனை கொண்டு சுசிலாவையும் TM சவுந்தரராஜனையும் வைத்து அந்த பாடலை பாடச் செய்து இன்றளவுக்கும் அது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 1970 அரசாணையாக பிறப்பிக்கப்பட்டது. இதில் என்ன சிறப்பு என்று கேளுங்கள். அந்த நீராறும் கடலுடுத்த என்ற பாடலில் ஒரு வரி வரும், சிதையா உன் சீரிழமை திறன் வியந்து. அது தமிழின் சிறப்பு. கால ஓட்டத்தால் எல்லாம் சிதைந்து போகும், எல்லாம் ஒரு காலகட்டத்திலே அடையாளம் தெரியாமல் அழிந்து போகும், ஆனால் சிதையாத இளமை கொண்டது தமிழ் மட்டும்தான் என்று மனோன்மணியம் சுந்தரனார் எழுதினார். ஷேக்ஸ்பியர் கிளியோபாட்ராவை பற்றி எழுதுகிற போது ஏஜ் கெனாட் விதர்கர் என்பான். அது வெறும் கற்பனை. மிக பிரபலமான அந்த நாள் நடிகைகளை இன்றைக்கும் திரையிலே பார்த்தால் பார்க்க பரவசமாக இருக்கக்கூடியவர்களை இன்றைக்கு நேரில் போய் பார்த்தால் வருத்தமாக இருக்கும், சங்கடமாக இருக்கும், இப்படி மாறிவிட்டார்கள் என்று. ஆனால் காலத்தால் சிதைக்க முடியாத ஒன்று இருக்கும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று அவர் எழுதினார். தமிழ் மொழியின் வயது என்ன என்பதை இப்போது நான் பேச விரும்பவில்லை, அதற்கு காலமும் நேரமும் இல்லை. ஆனால் சுருக்கமாக சொல்வேன். முதலாக இன்றைக்கு தமிழனுக்கு அடையாளம் என்று சொல்லக்கூடியது திருக்குறள். தமிழனுக்கு பெருமை தரக்கூடியது திருக்குறள். அதை போற்றி மக்களிடம் கொண்டு சேர்த்து பள்ளிக்கூடத்திலே மனப்பாடமாக இருந்ததை நடைமுறைக்கு கொண்டு வந்தது அண்ணா காலத்திலேயே கலைஞர் அவர்கள் தான் அமைச்சராக இருந்து எல்லா பேருந்துகளிலும் கூட அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது திருக்குறளை பொறிக்க செய்தார். கடைசியாக அவர் கனவு கண்டு நடந்தது குமரி முனையில் இருக்கிற 133 அடி உயர சிலை. அவர் எழுதிய திருக்குறளில் 133 அதிகாரங்கள் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற அந்த சிலை.